நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உட்காருங்கடா. என்ன மச்சான், வீட்டில் யாரும் இல்லை? அப்பாவும் அம்மாவும் மதுரைக்கு போயிருக்காங்கடா, தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு. டேய், வீட்டில் ஆள் இல்லைன்னு முன்னாடியே சொல்லிருக்கலாம்டா. ஏன்டா? பீர் சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை மாப்பிள. நீ மட்டும் வீட்டில் ஆள் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னு வையே, குரூப் ஸ்டடிக்கு ஃபீஸ் கட்டணும்னு வீட்டில் ஒரு அமௌண்ட் ஆட்டையை போட்டு சில்லுன்னு ஒரு பீரை வாங்கிட்டு வந்திருப்பேன். திமிராடா உங்களுக்கு? நம்ம வந்தது படிக்கிறதுக்கு. மூடிட்டு அந்த வேலையை பாரு. டேய் காத்தாடி, என்னடா கையில கவர்? மெழுகுவர்த்தி மாப்பிள. அது எதுக்குடா? நம்ம நைட் படிக்கிறப்ப திடீர்னு கரண்ட் போயிருச்சுன்னா நம்ம எப்படி மாப்பிள படிக்கிறது? அதுக்கு தான் அது. வெரி குட். விட்டா தீப்பந்தம் பெட்டர் மார்க்ஸ் லைட் எல்லாம் வாடகைக்கு வாங்கிட்டு வந்து படிப்பாங்க போல இருக்கு. முருகா, இந்த பயலுக கூட என்னையப்பா செத்த. டேய் பாலா, மூடிக்கிட்டுறா. படிக்கணுன்ற ஆர்வத்துல கேண்டில் வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த ஸ்பீட்ல போனா இந்தியா வல்லரசாக 2020 வரைக்கும் காத்திருக்க தேவைடா. இந்த வர்ற கார்த்திகை மாசமே வல்லரசாயிரும்டா. மாப்பிள, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. என்னடா வீட்ல ஆள் இல்லைன்னு தெரிஞ்சது ஆட்டம் போட மாட்டீங்களா? இல்லப்பா, இந்த எக்ஸாம்ல நாங்களாம் 80% வாங்கினோம். அதான் குரூப் ஸ்டடி பண்ண வந்திருக்கோம். என்னடா திடீர் ஞானோதயம், மழை வர மாதிரி இருக்கு. ஜோ, நம்ம எல்லாருக்கும் காஃபி போடு போ. மாப்பிள, எனக்கு பால் சொல்றா. படுக்கிற நேரத்துல காபி சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வராதுடா. டேய், நைட்டு பூரா படிக்கணும்டா. அவனை எவனா தூங்குங்க, அப்ப இருக்கு. நீ போமா. மாப்பிள, தமிழ் சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்களா? ஓவர் நைட்ல படிச்சு கோல்டு மெடல் வாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓவரா. உன்னை யாரும் கோல்டு மெடல் வாங்க சொல்ல. இந்த எக்ஸாம்ல படிச்சு பாஸ் ஆகு, அது போதும். டேய், எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்ட, முடியிற விஷயத்த பத்தி பேசுறா. முயற்சியே பண்ணாம முடியாதுன்னு சொன்னா எப்படிரா? அவங்க தான் ஹீரோ, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் பேசுறான். முருகா, இந்த கொசுத்துள்ள தாங்க முடியலப்பா. பயமா இருக்கு. டேய், 2 பேரும் மூடிட்டு படிங்கடா. சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. டேய், எங்கடா உன் புக்கு? வீட்டுல புக்கு சும்மா தானே இருக்குன்னு என் தம்பி குச்சி வச்சுக்காரனுக்கு போட்டான்டா. அப்ப பேக்ல என்ன? அது பெட்ஷீட் தலைவாணி. அந்த கொடுத்து தலைக்கு வச்சு படுத்தோன்னு வையி, கும்முன்னு தூக்கம் வரும். டேய் காத்தாடி, என்னடா எழுதிட்டு இருக்க? இல்ல மாப்பிள, இப்பதான் புக்கை வாட்டி பிரிக்கிறேன், அதான் பேர் எழுதிட்டு இருக்கேன். இவனெல்லாம் படிக்க வச்சு பாஸ் ஆகுறதுக்கு ஆட்டு வாயில ஆப்பாயில ஊட்டி விட்டலாம்டா. மாப்பிள, பேசாம ஆகிற வேலையை பாருங்கடா. மாப்பிள, ஒரு ரூம்ல ஏசி இருக்கா? ஏன்டா? அடுத்து தூங்கலாம்டா. எதுக்குடா தேவையில்லாத வேலை? டேய், கொஞ்சமாச்சும் பாசிட்டிவா பேசுடா. பாசிட்டிவா பேசினா மட்டும் இவன் பாஸ் ஆயிடுவானா? பரதேசி, இப்பதான் பேரே எழுதி பாக்குறான். அவங்க அப்பா பேரே அடித்திரு திருத்தல் இல்லாம எழுத மாட்டான். இவனை போய். டேய், நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உதவாங்க போற. மூடிட்டு படுறா. புக்கு மாப்பிள. என்னடா? ஒன்னும் இல்லப்பா. மாப்பிள, என்னடா? மணி 12 ஆகுது. அப்படியே டிவியை திருப்பினேன்னா மிட் நைட் மசாலா போடுவாங்க, பார்த்துட்டு படுத்துடலாம். இவனெல்லாம் ஏன்டா கார்த்தி கூப்பிட்ட? ஏன் ஸ்வேதாவை கூப்பிட்டு வந்திருக்கலாம்னு சொல்றியா? இல்ல மாப்பிள, ஒரு ஆறுதலா இருந்திருக்குமேன்னு சொல்ல வந்தேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிறாத. குரூப் ஸ்டடினா ஒரு 4 பொண்ணு 3 பையன் உட்காந்து படிக்கணும். அப்பதான் தூக்கம் வராம டவுட்டா வரும். அதை விட்டு இந்த மாதிரி முஞ்செல்லாம் கூட்டியாந்தா எங்கிட்டு முழிச்சு படிக்கிறது? எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்க. குட் காஃபி. குர்ரா. இது ஃபில்டர் காஃபியா? இல்லடா, இது ஈவினிங் போட்ட பழைய காஃபி. சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பேசாம குடிடா. சைட் டிஷ் இல்லையா? சைட் டிஷ்ஷா? ஸ்நாக்ஸ் தான் அப்படி சொல்றான். சரி, எடுத்துட்டு வரேன். ஓகே, மூடிட்டு குடி. அதான் செய்றேன். நீங்க காஃபி குடிச்சிட்டு படிங்கடா. இத வந்துடுறேன்.
எங்கே போகிற கார்த்தி? சும்மா மாடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள காத்து வாங்க வா. பார்த்து மாப்பிள, காத்து கருப்பு தான் அடிச்சிட போகுது. டேய் உன் மூஞ்சிய பார்த்தே அவன் பயப்படல, அப்புறம் என்னடா நீ தைரியமா போயிட்டு வா மாப்ள. கார்த்திக், ம்? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லை, சும்மா தான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே வந்திருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து ரிலாக்ஸ் பண்ணாம இங்க என்ன தனியா நின்னுட்டு இருக்க? இல்லை, கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் போல இருந்துச்சு. நிலா இன்னைக்கு அழகாக இருக்குல்ல? அது என்னைக்குமே அழகா தானே இருக்கு, அது என்ன புதுசா சொல்ற? தெரியல, அதில் ஏதோ புதுசாக தெரியற மாதிரி இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ ரொம்ப மாறி இருக்க. முன்னெல்லாம் நீ இப்படி இருந்ததே இல்லையடா. உண்மைதான். இப்போதான் நான் உலகத்தையே பார்க்க ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. முன்னாடிலாம் நானே எனக்கு ஒரு வேலையை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அதை தாண்டி வந்து வெளியே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அழகு கூடவே ஆபத்தும் இருக்கு கார்த்தி. நீ இப்படி இருக்கிறத நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்குடா. ஏன் ஜெயா? சாரி. ஏன் ஜோ? இது தாண்டா என் பயமே. ஏற்கனவே பட்ட காயம் இன்னும் ஆறாமலே இருக்கு. வேணாண்டா கார்த்தி. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? பாலா, காத்தாடி, வெற்றி மாதிரி ஜெயாவும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். அவன் கூட அப்படிதாண்டா சொல்லிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அவள் அவன் ஃப்ரெண்டுன்னு. நினைச்சு பார்த்தா இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு காதல் எல்லாம் வேண்டாண்டா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இது வரைக்கும் நடக்கல. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. இனிமே நடந்துருமோன்னு தான் என்னோட பயம் இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியும். ஏற்கனவே நம்ம குடும்பத்துல இருந்து காதலுக்காக பலி கொடுத்தது போதுண்டா. காதல் கூட ஒரு போதை தாண்டா. அது மெல்ல மெல்ல அவனையே சாவடிச்சிடும். ஆனா அது அவனுக்கே தெரியாதுடா. நீ என்னென்னமோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க. எனக்கும் தான் அந்த வழி இன்னும் வழியாவே இருக்கு. நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ சொல்றது உண்மைனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா கார்த்தி. நம்மளை விட நம்ம அப்பா அம்மாவை நினைச்சு பாத்தியா? அண்ணனை நினைச்சு அவங்க அழாத நாளே இல்லடா. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். அம்மா அண்ணன் போட்டோ முன்னாடி உட்காந்து அழுதுட்டே இருக்காங்கடா. நீயும் யாரையாவது லவ் பண்றேன்னு சொன்னா அவங்க செத்தே போயிடுவாங்கடா. அவங்க மட்டும் இல்ல, நானும் தான் கார்த்தி. ஏய், என்ன ஆச்சு உனக்கு? நமக்கு லவ் எல்லாம் வேணாண்டா. எனக்கு நீதாண்டா வேணும் கார்த்தி. எனக்கு சத்தியம் பண்ணி குடுறா, நீ யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு. ப்ளீஸ். இந்த எக்ஸாம் மட்டும் ஃபெயில் ஆயிட்டு என் வாழ்க்கையே போச்சு. தான் பிட் அடிச்சு பழகணும். டேப்பு, என்னடா உங்க அங்கிள் காலேஜ் கூட்டு வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? யாரு இவன்? என் அங்கிளா? இவன் என் ஃப்ரெண்டுடா. இவன் பேரு வெள்ளங்கிரி. டேய் வெள்ள, இவன் தான் என் ஃப்ரெண்டு அசோக். ஏய் அசோக், என்னடா இவ்வளவு வயசானவரா இருக்காரு, அவரை போய் வாடா போடா பேசிட்டு இருக்க? யாரா அவரு? அது ஒரு பெரிய கதை மச்சி. ஆ, மேல பார்க்காத. போன எக்ஸாம்ல என்னாச்சுன்னா, தம்பி ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா சார். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எக்ஸாம் ஃபியரா? ஆமா சார். சின்ன வயசுல எக்ஸாம் ஃபியர்லாம் வரக்கூடாது, அதுதான் பிரச்சனை. சார், எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவணும்னு பயமா இருக்கு சார்.
சரி கவலைப்படாத. ஓ ரூம் நம்பர் என்ன? 78 சார். சரி கவலைப்படாத, நான் அந்த ரூமுக்கு தான் வருவேன். ஆமா பிட் ஏதாவது கிழிச்சு வச்சிருக்கியா? இல்ல சார். அது இல்லாம என்ன பண்ற? ஓடு பிட் எடுத்துட்டு வா, பாத்துக்கலாம். பிட் அடிச்சு பழக்கம் இல்ல சார். கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. ஆமா உங்க பிரின்சிபால் வந்திருக்கிறானா? வந்திருக்காரு சார். அவன் கிளாஸ்மேட்டு தான். நீ ரூமுக்கு போ, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். டேய் அப்பு, கற்பூரம் கொளுத்தி அந்த கரியால கோயில் செவுத்துல ரோல் நம்பரை எழுதிட்டு வந்தது வீணாகலடா. கடவுள் கண்ணை திறந்துட்டான். சிடவுன் உட்காருங்க. நீ இங்கே தான் உட்காருவியா? இங்கதான் சார். நான் உன் பின்னால தான் உட்காருவேன். எனக்கு கொஞ்சம் காட்டு. காலேஜ் பிரின்சிபல் பேட்ச்னு பொய்யா சொன்னா? நான் ஒன்றும் பொய் சொல்லல தல. அவனும் நானும் ஒரே பேட்சில் தான் பிஇ பண்ணோம். அவன் ப்ரொஃபஸர் ஆகி பிரின்சிபால் ஆகிட்டான். நான் அதே வச்சு பேப்பர் எதுவும் கிளியர் பண்ணாமல் பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்கேன். திரும்பியா? இப்படிதான் இவன் எனக்கு ஃப்ரெண்டானா. இப்போதைக்கு ஒரு கூட்டம் வந்த? இல்ல மச்சி, நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம். எப்படி எக்ஸாம் எழுதுறது, எப்படி பிட் அடிக்கிறதுன்னு ஐடியா கேட்கறதுக்கு தான் இவனை கூட்டிட்டு வந்தேன். என்னதான் இவன் 4 மார்க் கூட எடுக்கலனாலும் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டா. தம்பி பசியரா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் நல்லா படிப்பாங்களே, நீ கூட பிட் அடிக்க போற? டேய் அவன் கோவமா இருக்கான். ஃபெயில் ஆகாம பாஸ் ஆகுறதுக்கு ஏதாவது உருப்படி ஐடியா கொடுறோம். அது தெரிஞ்சா நான் பாஸ் ஆயிருக்க மாட்டேனா? டிப்ஸ் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருங்க. முதல்ல எக்ஸாம்னா பயப்படக்கூடாது. ரெண்டாவது ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியம். ஆமா, பெரிய டாவன்சி கோடு. ஆமா, உன் ஹிப் சைஸ் என்ன? 32. அப்ப நீங்க 38 இன்ச் பேண்ட் எடுக்கணும். ஏன் உன் சைஸ் 38ஆ? டேய் கேக்குறான்ல, எதுக்குன்னு சொல்டா. அவ்வளவு லூசா பேண்ட் போட்டாதான் அன்றாயிருக்குள்ள உள்ள பிட்ட அசால்ட்டா எடுக்க முடியும். இது நீயே யோசிச்சதா? ஆமா தல. எப்படி இருக்கு? ரொம்ப கன்றாவியா இருக்கு. எவனா பிட்டு அங்க வைப்பானடா? அங்க வைப்பாங்களாவா? தம்பி எக்ஸாமுக்கு புதுசு போல் இருக்கு. தம்பி அதுதான் பிட்டுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். சரி சங்கோஜமா இருந்தா விடுங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி டீசெண்டா சொல்றேன். மச்சி கோச்சுக்காதடா, இந்த வாட்டி டீசெண்டா சொல்லுவோம். எக்ஸாம் எழுதுற பெஞ்சில எழுதி வச்சிருங்க, அதை அப்படியே பார்த்து எழுதிடலாம். அதெல்லாம் 5வது 6வதுல பண்ணியாச்சுடா. அப்ப என்ன பண்ணலாம் தல? டேய், நான் உன்னை கேள்வி கேட்டா நீ எங்க திருப்பி கேள்வி கேக்குறியா? ஒழுங்கா ஐடியாவை சொல்றா. நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன் பாஸ். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். டேய் உன்னை நம்பி எக்ஸாமுக்கு படிக்காம வந்துட்டேன்டா. அதுக்கு அதுக்கு உன்னை அடிச்சே தீர்த்துட்டேன்டா.